மங்கையர்க்கரசி அம்மையார் அவர்கள் பாண்டிய நாட்டிலே செய்த அந்த பெரும் தொண்டினை ஞானசம்பந்த பெருமான் முதலாவதாக அந்த தலத்திலே அடியார்களை வணங்குவது சிறப்பு என்பதனை உணர்த்தும் வகையிலே அந்த மங்கையர்க்கரசியார் இல்லை என்று சொன்னால் பாண்டிய நாட்டிலே அந்த சைவ சமயம் தலைக்கு ஓங்கி இருக்காது. அது மட்டுமல்ல, நாமெல்லாம் இன்று திருநீர் அணிந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மங்கையர்க்கரசியாருடைய தொண்டும் மிக சிறந்த தொண்டாக அமைந்தது. பாண்டிய மன்னனுடைய அரசவையிலே அரசியாக இருந்த அம்மையார் அவர்கள் சமண சமயம் ஓங்கி இருந்த காலத்திலே இந்த ஆலவாயிலே இருக்கக்கூடிய பெருமான் அங்கையர்கண்ணி உடனுரை சோமநாத பெருமான் என்று சொல்லக்கூடிய சொப்பநாத பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆலவாய் பெருமான், அந்த பெருமானை தினமும் வழிபாடு செய்வதெல்லாம் இந்த மங்கையர்க்கரசியார். அரசன் சைவ சமண சமயத்தை தழுவி அந்த சமணர்களோடு அந்த சமயத்திற்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறார். ஆனால் மங்கையர்க்கரசியார் அவர்கள் தினமும் இந்த சைவ சமயத்திலேயே பின்பற்றி அந்த அரசனுக்கு தெரியாமல் அந்த திருநீரை அணிந்து வருவார்களாம் தினமும். அப்படிப்பட்ட தொண்டினை செய்தவர் தான் நம்முடைய மங்கையர்க்கரசியார் அவர்கள். அது மட்டுமல்ல, அவருக்கு துணையாக இருந்த அமைச்சர் குலச்சிறையாரும் அவருடைய தொண்டுக்கு உறுதுணையாக இருந்தார் என்பதை நமக்கு திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு இந்த பாடலிலே சொல்லி மகிழ்கிறார். அதைத் தொடர்ந்து சேக்கிழார் பெருமான் இந்த 12ஆம் திருமுறையிலே மங்கையர்க்கரசியாருடைய சரித்திரத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு 3 அற்புதமான பாடல்களிலே அவர் பாடி நமக்கு காட்டுகிறார். அப்படிப்பட்ட பாடல்கள் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவாக்கிலே அமைந்த பாடல்களாக ஒரு சில பாடல்கள் அமைந்திருக்கிறது. இந்த 3 பாடலை மட்டும் மங்கையர்க்கரசியாருடைய குருபூஜை தினமாக விளங்கக்கூடிய இன்றைய தினத்திலே நாம் பாடி தொடர்ந்து திருமுறை விண்ணப்பம் செய்ய இருக்கிறோம். மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம், மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம், வளவர்கள் திருக்குல கொழுந்து கலைக்கை மாணி செங்கமல திருமடந்தை கண்ணீராடால், செங்கமல திருமடந்தை கண்ணீராடால், தென்னர் குல பழிதீர்த்த தெய்வ பாவை, தென்னர் குல பழிதீர்த்த தெய்வ பாவை, எங்கள் பிரான் சம்பயர்கோன்
அருளினாலே தென்னர்குல பரிதித்த தெய்வ பாவை எங்கள் பிரான் சம்பையர்கோன் அருளினாலே இரும் தமிழ் நாடுற்ற இடர் நீக்கி தங்கள் பொங்கு ஒளி திருநீற்று பரப்பினாலே போற்றுவார்கள் திருநீறு பரப்பினாரை போற்றுவார் கடல் எம்மாள் போற்றலாமே திருநீறு பரப்பினாரை பொங்கு ஒளி திருநீறு பரப்பினாரை போற்றுவார்கள் எம்மாள் போற்றலாமே எம்மாள் போற்றலாமே. இந்த பாடல்ல சேக்கிழார் பெருமான் எவ்வளவு பெரிய காப்பிய நாயகனாக நமக்கு 12ஆம் திருமுறையை கிட்டத்தட்ட ஒரு 4556 பாடல்களை நமக்கு அருள் செய்கிறார். அப்படிப்பட்ட சேக்கிழார் பெருமான் இந்த மங்கையர்க்கரசியாருடைய திருவடியை எம்மால புகழ்ந்து எழுத முடியாது என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவருடைய அந்த திருநீற்று பணியினை எவ்வளவு செம்மையாக சேக்கிழார் பெருமான் உணர்ந்தார் என்பதை இந்த பாடலிலே நமக்கு அருமையாக பாடி காட்டுகிறார். தென்னர்குல பழிதீர்த்த தெய்வப்பாவை என்றார். பாண்டிய மன்னர்கள் சார்ந்திருந்த அந்த சமண சமயத்தை வேரோடு அறுத்து பழிதீர்த்து சைவ சமயத்தை நிலைநாட்டினார்களாம் மங்கையர்க்கரசியார். அதற்கு யாருடைய துணையை கொண்டார் என்பதை இந்த பாடலிலே தான் நமக்கு சொல்லி காட்டுகிறார். சம்பையர்கோன் அருளினாலே பெருமை வாய்ந்த இந்த பாண்டிய நாட்டினுடைய இடர்களை எல்லாம் நீக்கினார் என்பதை இந்த பாடலிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். சம்பையர்கோன் அருளினாலே என்று சொன்னால் சீர்காழியிலே அவதாரம் செய்த திருஞான சம்பந்த பெருமானை குறிக்கும். அடுத்த பாடலிலே தவத்தினாரை செப்புவது யாம் தேசுடைய பாடல் பெரும் தவத்தினாரை செப்புவது யாம் என் அறிந்து தென்னல் போவார் மாசில் புகழ் நெடுமான் தனக்கு செய்பவழி துணையாய் நெடுங்காலம் மன்னி பெண்ணை ஆசில் நெறியவர்